கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 4:14, 2 கொரிந்தியன்ஸ் 4:14. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். முதல்ல என்ன சொன்னாரு? நான் விசுவாசிக்கிறேன், அதனால நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன், அதனால தான் நாங்களும் போதிக்கிறோம் அப்படின்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறாரு? தன்னுடைய நிச்சயம் என்னவா இருக்கு? என்னைய எப்படி இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பினாரோ, தேவன் பிதாவாகிய தேவன் முதல்ல என்ன யார் எழுப்பினாரு? இயேசு கிறிஸ்துவ தம்முடைய பரிசுத்த ஆவியினால் உயிரோடு எழுப்பினார். அதே மாதிரி என்னையும் அப்படி எழுப்புவார். எப்படி? நான் அவரை விசுவாசிக்கிறேன், அதனால் பிதாவாகிய தேவன் என்னையும் தம்முடைய அதே பரிசுத்த ஆவியினால் என்னை உயிரோடு எழுப்புவார். அது மாத்திரமல்ல, விசுவாசிக்கிற உங்களையும் எழுப்பி நம்மளை எல்லாரையும் ஒன்றா அவரோட கூட எழுப்புவார் என்று எழுப்பி அவரோட கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் அல்ல அறிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாக எனக்கு இந்த நிச்சயம் இருக்குன்னு சொல்லக்கூடியது. நீங்கள் ரோமர் 8ஆவது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லும்போது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். என்ன? எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சமான மனுஷனாக மரித்தார், பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவரை எழுப்பி அவருக்கு ஒளியின் சரீரம் கொடுத்தாரு. அந்த ஒளியின் சரீரத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தரிசித்தோம், நானும் தரிசித்தேன். அதே இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுப்பினாரோ அதே போல் எனக்கு ஒளியின் சரீரம் கிடைக்கும். ஏன்னா அந்த கொரிந்து சபைக்கு எழுதும்போது முதல்ல 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாரு. எப்படி உயிரோடு இருக்கிற நமக்கு கர்த்தருடைய வருகையில் ஒரு நொடி பொழுதில் ஒளியின் சரீரம் உண்டாகும், மரித்தவர்களுக்கு அவங்க கல்லறையிலிருந்து எழுப்பப்பட்டு அவர்களுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படும், இவ்விதமாக நம்ம எல்லோரும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் காணப்படுவோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ இந்த கடிதத்தில் சொல்லும்போது இதை நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன், அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு இன்னொரு நிச்சயம் இருக்குது. ஏன்னா பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பினார், என்னைய உயிரோடு எழுப்புவாருங்கிற நிச்சயம் அந்த விசுவாசம் இருக்குது, அதனால் உங்களுக்கு போதிக்கிறேன். இது மாத்திரமல்ல, விசுவாசிக்கிற உங்களையும் அவர் உயிரோடு எழுப்பி தம்முடைய சன்னிதானத்தில் தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு அந்த ஒரு ஞானம் இருக்குது, எனக்கு அந்த அறிவு இருக்குது, எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ கொரிந்து சபையில் உள்ள கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு என்ன தெரியணும்? என்னைய எப்படி கிறிஸ்துவை எப்படி உயிரோடு எழுப்பினாரோ என்னை எப்படி உயிரோடு எழுப்புவாரோ அதே போல் உங்களை எழுப்பி தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்ற நிச்சயம் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பி அவரை தேவனுடைய சன்னிதானத்தில் முன்னாடி நிறுத்திட்டாரு. அவர் ஒளியின் சரீரத்தோடு இருந்தார். இந்த நிச்சயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசித்தார். தேவ ஆவியானவர் அவர் மூலமாக எழுதினார். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் போதிச்சார். இதை நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். எப்படி? இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பினார், அடுத்து பவுல் உயிரோடு எழுப்பப்படுவாருங்கிறத விசுவாசிச்சார், அவர் போதிச்சார். அதை நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன், அதனால் நான் உங்களுக்கு போதிக்கிறேன். என்ன? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று வாழுகிற உங்களையும் என்னையும் அப்போஸ்தலனாகிய பவுலையும் இதற்கு முன்னாடி மரித்து போன அனைத்து பரிசுத்தவான்களையும் கர்த்தருடைய வருகையில் உயிரோடு எழுப்பி ஒளியின் சரீரத்தை கொடுத்து தமக்கு முன்பாக நிறுத்த வல்லவராய் இருக்கிற தேவன் நமக்கு இந்த விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ என்ன? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு என்ன வரணும்? எனக்கு மரண பயம் இல்லை. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் உயிரோடு எழுப்பினார் தேவன், அவருக்கு ஒளியின் சரீரத்தை கொடுத்தாரு, அவர் 40 நாள் அளவு உயிரோடு ஜீவனுள்ளவராய் காணப்பட்டு எல்லா ஆதி அப்போஸ்தலர் எல்லாருக்கும் ராஜ்யத்தினுடைய காரியங்களை குறித்து சொல்லி கொடுத்தாரு. அதற்கு பின்பாக அவர் என்ன பிதா சொல்லிய பரிசுத்தாவி உங்களுக்கு கொடுக்கப்படுனாரு. அதே மாதிரி பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி அவர் மறுபடியும் நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் நிச்சயமாக அவர் செய்வார்.
அந்த நிச்சயமோ அந்த விசுவாசமோ ஆதி அப்போஸ்தலருக்கு இருந்துச்சு. அதே விசுவாசம் இப்போ என்கிட்ட இருக்குது. அந்த விசுவாசம் உங்கள்லையும் காணப்படணும். அப்போ இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு அநேக பரிசுத்தவான்களோடு நாம் எல்லோரும் அவருடைய சன்னிதானத்தில் காணப்படுவோங்கிற ஒரு நிச்சயத்தை அறிந்து கொள்வீர்களா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. என்ன ஒரு ஆனந்தம்! நாங்கள் என்ன சொல்ல முடியும்? நன்றி நன்றி என்பதை தவிர்த்து எங்களுக்கு என்ன ஒரு பூரண நிச்சயமும் ஒரு நம்பிக்கையும் உண்டு ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் உம்முடைய சன்னிதானத்தில் உம்முடைய வருகையில் காணப்படுவோம். எங்களை உயிரோடு எழுப்பி உம்மோடு வைத்து கொள்ள நீர் ஆயத்தமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த நிச்சயத்தோடு இந்த பூமியில் சஞ்சரிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.